இந்த வருஷம் வெயில் தாங்கவே முடியல. கரண்ட் பில்லும் எக்கச்சக்கமா எகிரிடுச்சா. ஏசி போடலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது. போட்டா பாக்கெட் காலியாகுது. இப்படி ஒரு நிலைமையில ஒரு பைசா கூட கரண்ட் பில்லுக்கு செலவு பண்ணாம உங்க ரூம் டெம்பரேச்சரை ஒரு 8 டிகிரி வரைக்கும் குறைக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இயற்கையோட டெக்னாலஜியை வச்சு நம்ம வீடுகளை எப்படி கூல் பண்றதுங்கிற அந்த செங்குத்து காடுகளோட அறிவியலை பத்தி இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெயில் காலம் வந்தாலே போதும் ஃபேன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏசி ராத்திரி பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு செவுறுகளே ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனரா மாறினா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்கு. சரி, இந்த சொல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஃபேஸ் பண்ற அசல் பிரச்சனையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வீடுகள்லாம் ஏன் இப்படி அனல் கக்குற அடுப்பு மாதிரி மாறுது? காரணம் நாம வாழ இந்த கான்கிரீட் காடுகள் தான். பாத்தீங்கன்னா நம்ம கான்கிரீட் பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பேட்டரி மாதிரி தான். ஆனா இது கரண்ட் சேமிக்கிற பேட்டரி இல்ல, வெப்பத்தை சேமிக்கிற பேட்டரி. பகல் முழுக்க வெயில உறிஞ்சு வச்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க அந்த சூட்டை மெதுவா வெளியே தள்ளுது. ஆனா சரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணா இதே பில்டிங்க ஒரு நேச்சுரல் கூலிங் மெஷினா நம்மளால மாத்த முடியும். அதுதான் நம்மளோட இலக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பேரு நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு, அதாவது அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட். சிட்டில இருக்கிற பில்டிங்ஸ், ரோடு இதெல்லாம் பகல்ல வெப்பத்தை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு ராத்திரியில மெதுவா வெளியிடுது. அதனாலதான் ராத்திரி ஆனா கூட கிராமத்துல இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு இல்லாம நம்ம ஊர்ல அனல் காத்து அடிக்குது. சரி, இந்த கான்கிரீட் அடுப்பு பிரச்சனைக்கு அப்போ என்னதான் தீர்வு? இதோ இந்த கதையோட ஹீரோவை அறிமுகப்படுத்துறேன். செங்குத்து காடுகள். இது சும்மா அழகுக்காக வளர்க்குற செடி கொடி இல்லங்க, இது நம்ம பில்டிங்களை பாதுகாக்கிற ஒரு உயிருள்ள சுவாசிக்கிற கவசம். இந்த உயிரியல் கவசம் அப்படிங்கிற ஐடியா ரொம்ப பவர்ஃபுல்லானது. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டோட தெற்கு மேற்கு பக்க செவுறுகளை அடர்ந்தியான செடி கொடிகளை வச்சு மூடிட்டீங்கன்னா சூரியனோட வெயில் உங்க வீட்டு செவுத்து மேல படுறதுக்கு முன்னாடியே இந்த செடிங்க ஒரு ஷீல்டு மாதிரி தடுத்துடுது. இப்போ உங்க பில்டிங் வெப்பத்தை உறிஞ்சுற பேட்டரியா இல்லாம வெப்பத்தை தடுக்கிற ஒரு கூலிங் மிஷினா மாற ஆரம்பிக்குது. ஐடியா கேட்க சூப்பரா இருக்கு, ஆனா இதெல்லாம் செய்ய முடியுமா? இதை எப்படி பிராக்டிக்கலா செய்யறது? வாங்க, அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இப்போ பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். முதல்ல நம்ம ஊரு கிளைமேட்டுக்கு செட் ஆகுற மாதிரி சரியான செடி கொடிகளை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம் உருவாக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, பில்டிங்குக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஒரு பாதுகாப்பு லேயரோட இதை நிறுவ வேண்டும். இந்த 3யும் சரியா செஞ்சுட்டா வெற்றி நிச்சயம். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, வெளிநாட்டு கார்டன்ஸை பார்த்துட்டு அங்க இருக்கிற செடிகளை இங்க நட்டா ஒரே வாரத்துல கருகிடும். அதுக்கு பதிலா நம்ம மண்ணுக்கே உரிய பிரண்டை, வல்லார, பேஷன் ஃப்ளவர், நாட்டு மல்லிகை மாதிரியான செடிகளை பயன்படுத்தணும். இதுங்க நம்ம 40 டிகிரி வெயில கூட அசால்ட்டா தாங்கி வளரும். இதுதான் உண்மையான பயாலஜிக்கல் கூலிங் மிஷின்ஸ். இப்போ இதுல இருக்கிற இன்ஜினியரிங்க பத்தி பாப்போம். தினமும் யாருங்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க முடியும்? அதுக்காக குடிக்கிற தண்ணியும் வீணாக்க முடியாது இல்லையா? இதோட சீக்ரெட்டே வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ற ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல தான் இருக்கு. நம்ம ஏசி, பாத்ரூம்ல இருந்து வர தண்ணியை கலெக்ட் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபில்டர்ல சுத்தம் செஞ்சு சொட்டு நீர் பாசனம் மூலமா செடிகளுக்கு கொடுக்குறோம். அதுலயே ஒரு சென்சார் வச்சிடுவோம். மண்ணு காஞ்சு போனா மட்டும் போதும், அதுவே தண்ணி ஊத்திக்கும். செம இல்ல? இது 100% ஆட்டோமேட்டிக். ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாது. சரி, சோத்துல செடியெல்லாம் வளர்த்துட்டோம். ஆனா இது எப்படி ஒரு வீட்டை 8 டிகிரி வரைக்கும் குளிர்விக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு. கேட்டா அசந்து போயிடுவீங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆவியுயிர்ப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, செடிங்க வேர்க்கும். நமக்கு வேர்க்கும்போது நம்ம உடம்பு ஜில்லுன்னு ஆகுது இல்லையா? அதே மாதிரிதான் செடிகள் அதோட இலைகள் வழியா நீராவிய வெளியிடும்போது சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சுக்குது. சொல்லப்போனா இது ஒரு சத்தமே இல்லாத நேச்சுரல் ஏர் கண்டிஷனர். இந்த அறிவியலோட தாக்கம் எவ்ளோ பெருசு தெரியுமா? வெயில தடுக்கிறதுனாலையும் இந்த ஆவி உயிர்ப்பு ப்ராசஸ்னாலையும் உங்க வீட்டு வெளிப்புற சுவரோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 10 to 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. அடேங்கப்பா! அதாவது சுட்டெரிக்கிற மத்தியானத்துல உங்க பக்கத்து வீட்டு செவரு 50 டிகிரில கொதிச்சுட்டு இருக்கும்போது உங்க வீட்டு செவர் 35 டிகிரில இருக்கும். இது எவ்ளோ பெரிய வித்தியாசம்! வெளியில செவரு இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கிறதால அந்த சூடு மெதுவா வீட்டுக்குள்ள வர்றது ரொம்பவே குறைஞ்சிடுது.
இதோட நேரடி விளைவு என்னன்னா உங்க ரூம் டெம்பரேச்சர் 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. இப்ப புரியுதா நம்ம வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த 8 டிகிரி கணக்கு எப்படி வருதுன்னு? இதோட உண்மையான பலன் உங்க மாச கரண்ட் பில்ல பாக்கும்போது தான் தெரியும். இந்த முறையை பயன்படுத்தும்போது நீங்க உங்க ஏசி யூசேஜ சுமார் 40% வரைக்கும் குறைக்கலாம். இது உங்க பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம பவர் கிரிட் மேல இருக்கிற சுமையையும் குறைச்சு சுற்றுச்சூழலுக்கும் பெரிய நன்மை செய்யுது. இந்த டெக்னாலஜி ஒரு தனி வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு முழு நகரத்தையே மாத்துற சக்தி இதுக்கு இருக்கு. ஆனா இத செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு விதியை நீங்க கவனிக்கணும். இத விட்டீங்கன்னா நல்லதுக்கு பதிலா கெட்டது தான் நடக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. செடிகளோட வேர்களை ஒருபோதும் நேரடியா கான்கிரீட் மேல படர விடவே கூடாது. ஏன்னா அந்த வேர்கள் கான்கிரீட்ல இருக்கிற சின்ன விரிசல்களுக்குள்ள நுழைஞ்சு காலப்போக்குல உங்க பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரையே பலவீனப்படுத்திடலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கவனிக்க வேண்டிய நம்பர் 1 சேஃப்டி ரூல். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? 3 ஸ்டெப் தான். முதல்ல செவத்துல வேர் உள்ள போகாத மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிக்கணும். 2வதா செடிகள் படர்ந்து போறதுக்கு ஒரு மெட்டல் ஃப்ரேம் மாட்டணும். ரொம்ப முக்கியமா அந்த செடிகளுக்கும் செவத்துக்கும் நடுவுல குறைஞ்சது ஒரு 2 இன்ச் காத்து போறதுக்கு கேப் விடணும். இது செவரு ஈரமாகாம சுவாசிக்க வழி செஞ்சு உங்க பில்டிங்க பாதுகாப்பா வச்சுக்கும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நகரங்களோட வெப்பநிலையை கணிசமா குறைக்க முடியும், காத்து மாசுபாட்டையும் ஃபில்டர் பண்ண முடியும். கான்கிரீட் அடுப்புகள்ல வாழ்றது இனிமே நம்ம தலைவிதியா இருக்க தேவையில்ல. இயற்கையோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அதோட சேர்ந்து வாழ கத்துக்க வேண்டிய நேரம் இது. ஒரு முழு நகரமுமே சுவாசிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys